உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரிக்க இருக்கிறார். நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லகண்ணுவிற்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். விவரங்கள். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது நலம் விசாரித்து வருகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு கடந்த 22ஆம் தேதி வீட்டில் தவறி கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து சென்னை நந்தனத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நல்லகண்ணுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேரில் சென்று நலம் விசாரித்து வருகிறார். நல்லகண்ணுவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவர்களிடம் கேட்டறிகிறார். மேலும் கடந்த 24ஆம் தேதி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வருகிறது. நல்லகண்ணுவுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சைகள் குறித்தும் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா என்பது குறித்தும் மருத்துவர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது கேட்டறிந்து வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.